தமிழ்நாடு அரசு மாவட்ட சுகாதார சங்கத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி 8th 10th 12th டிப்ளமோ அண்ட் டிகிரி இருந்தால் போதும். லாஸ்ட் டேட் இஸ் 13/12/2024. லாஸ்ட் டேட் இஸ் 13/12/2024. மாவட்ட சுகாதார சங்கத்தில் இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். ஓகே விட்டுருங்க. இதோட தான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஆகும். நோட்டீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டெம்பரரி அப்பாயின்மெண்ட். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/12 கொடுத்துருங்க. இதை வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்மு. மருந்தகம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனையில் ஒரு இது வேலைவாய்ப்பு விட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களின் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பல்நோக்கு சுகாதார பணியாளர் 2 வேக்கண்டு, 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியில் சுகாதார ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளராக இருக்கணும். 59 வயதிற்குள்ள இருக்கணும். சேலரி 14,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் டிஹெச் ஆஃபீஸ் திருச்சி. இளங்கலை கணினி அறிவியல் படிப்பு, கணினி பயன்பாட்டு பட்டய படிப்பு, முதுகலை கணினிலாம் 59 வயதிற்குள்ளும் 12,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தர மேலாளர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டென்டல் ஆயுஷ் பராமெடிக்கல் சைஸ் டிகிரி வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் சொல்லி 59 60,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஆய்வக நுட்பனர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. DMLD தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 59 13,000 சொல்லியிருக்காங்க சேலரி. அடுத்து இயன்முறை வல்லுநருக்கு ஒரு வேக்கண்ட். ஓகேவா? இயன்முறை வல்லுநருக்கு ஒரு வேக்கண்ட். BBT பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பி 13,000 சேலரி. 4 இயர்ஸ் கோர்ஸ் முடித்திருக்க வேண்டும். பல்நோக்கு மருத்துவ பணியாளர் 8ஆம் வகுப்பு இருந்தால் போதும். 8,500 சொல்லியிருக்காங்க. பாதுகாவலர் சொல்லியிருக்காங்க, அது ஒரு வேக்கண்ட்டு. துப்புரவு உதவியாளர் ஒரு வேக்கண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு 8,000 சொல்லியிருக்காங்க. QD அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு வேக்கண்ட். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி 11,200 சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொரு இதில் அட்ரஸ் அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நினைவாலயம் பார்த்து புத்தூர் திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஊரக பணிகள் சாலை திருச்சி இது ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அனுப்ப வேண்டிய விண்ணப்பம் இணை இயக்குனர் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் ரோசன் மஹால் அருகில் சாலை VOC சாலை திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது QST அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை 8ஆம் வகுப்பு 59 மணி. இது அனுப்ப வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே ஃபஸ்ட் எதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். 2 போஸ்டிங்க்கு இந்த அட்ரஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் 2 போஸ்டிங்க்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் இந்த போஸ்டிங் 3 4 5 6 7க்கு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஓகேவா? 8 9 8 10க்கு இது. அடுத்து 11 12 கொடுத்துருக்காங்க. 11 12 13 14க்கு இது. ஓகேவா? மாவட்ட துணை இயக்குனர் மாவட்ட காசநோய் மையம் தலைமை மருத்துவமனை புத்தூர் அங்கே சொல்லியிருக்காங்க. மருத்துவ அலுவலர் காசநோய் மெடிக்கல் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் சொல்லுவாங்க ஹெல்த் விசிட்டர். ஸோ எல்லாமே 59 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் லிமிட் 59 இயர்ஸ் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ஆய்வக நுட்பனர் காசநோய்க்கு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி DMLDக்கு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 13 சொல்லியிருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வாங்கிக்குவாங்க, காலிப்படுங்க. ஸோ விண்ணப்பங்கள் 13/12/2030 5 மணிக்குள்ளே போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ விண்ணப்பங்கள் எங்கே எடுத்துக்கலாம்னா இதுதான் HTV திருச்சிராப்பள்ளி நோட்டீஸ் கேட்டகரி அனௌன்ஸ்மெண்ட்ஸில் விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாக அனுப்பப்படலாம். ஓகே, அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழேயே இருக்குது அப்படியே. ஓகேவா? ஸோ விண்ணப்பதாரின் பெயர், தகப்பனார் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, கல்விச் சான்று, பதவியின் பெயர், எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது. ஓகே, அதை இங்கே ஃபில் பண்ணிடணும். ஆதாரன், கைபேசி, முன்னனுப்பம், தற்காலிக முகவரி எல்லாமே அனுப்பணும். ஸோ குறிப்பு விண்ணப்பதாரன் கையை போட்டு இந்த குறிப்பு இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கல்வி தகுதி சான்று, கவுன்சில் பதிவு செய்தது, பள்ளி வகுப்பு சான்று, குடும்ப அட்டை, உடல் ஊனமுற்றோருக்கான முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் ஏதேனும் இருப்பின், முன் அனுபவச் சான்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஸோ COVID-19 பேரிடர் காலத்தில் பணிபுரிந்த பின் பணி அனுபவச் சான்றிதழ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போஸ்டிங் எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? தேங்க்யூ.